ராஜராஜ சோழன் உலா. தஞ்சை பெரிய கோவிலின் சிவாச்சாரியார் பரம்பரையாக சிவனுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற்றவர். அவர் அன்று மாலை முதல் சற்று பதட்டத்துடன் இருந்தார். அர்த்த ஜாமம் முடிந்து கோவிலின் கருவறையை பூட்டிவிட்டு வரும்போது அன்று இரவில் ஏதோ ஒரு அமானுஷ்ய செயல் நடக்கப் போகிறது என்று அவரது உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருந்தது. வீட்டிற்கு வந்து படுக்கையில் படுத்து புரண்டாலும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. அன்று சதய திருநாள். பெரிய கோவிலை கட்டிய தமிழ் சக்கரவர்த்தி ராஜராஜனின் பிறந்த நட்சத்திரம். அந்த நன்னாளில் சிறப்பு அபிஷேகங்களையும் வழிபாடுகளையும் சிவாச்சாரியார்கள் செய்வதுண்டு. இரவு 12 தாண்டியும் தூக்கம் வராமல் தவித்தார் சிவாச்சாரியார். சதய திருநாள் இரவை பற்றி அவருக்கு பலவித சந்தேகங்கள் அடிக்கடி தோன்றுவதுண்டு. ஒவ்வொரு முறை சதய திருவிழா முடிந்த மறுநாள் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் பிரகாரத்தில், கோபுரத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். அடுத்த வருடமாவது அது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் நினைப்பார். ஆனால் அதற்கான தைரியம் மட்டும் வந்ததில்லை. இன்றைக்கு அந்த தைரியம் அவருக்கு வந்ததை பற்றி அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. கோவில் சாவியை இடுப்பு வெட்டியில் சொருகிக் கொண்டார். நேர்வாசலில் சென்றால் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடுமே என்று பயந்து நந்தவனத்தில் அருகே இருக்கும் ஒரு ரகசிய வழி மூலம் பிரகாரத்துக்குள் சென்றார். நந்தியின் பின்புறம் மறைந்து கொண்டு அகன்ற வெளிப்பிரகாரத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். வெள்ளியில் இழைத்தது போல இருந்தன. பெருவுடையார் கோவில், ராஜராஜேஸ்வரம், பிரகதீஸ்வர ஆலயம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பெரிய கோவில் அந்த இரவு வேளையில் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்தது. அதே சமயத்தில் அங்கே பிரகாரத்தில் நடைபெற்ற காட்சி சிவாச்சாரியாரை திக்குமுக்காடச் செய்தது. அந்த மகோன்னத காட்சி அவருக்கு பயத்தையும் ஆவலையும் ஒரே சமயத்தில் ஏற்படுத்தியது. கனவா நனவா என்று புரியாத நிலையில் இருந்தார் சிவாச்சாரியார். ஆஹா, அது என்ன ஊர்வலமா? யார் இவர்கள்? 30-40 பேருக்கு மேல் இருப்பார்கள் போல தோன்றுகிறதே. தூரத்தில் அவர்கள் முகம் சரியாக தெரியவில்லை. ஆனால் அவர்களின் நடை, உடை, பாவனை, சந்தோஷம், உவகை, துள்ளல், சிரிப்பு எல்லாவற்றையும் அவரால் உணர்ந்து முடிந்தது. சிவாச்சாரியாருக்கு தன் பாட்டனார் கூறியது ஞாபகம் வந்தது. ஆம், அது ராஜராஜன் உலாதார். கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதோ அந்த கூட்டத்தின் நடுநாயனாக வருவது சாட்சாத் ராஜராஜ சோழனே தான். தஞ்சை கோவிலில் இருக்கும் சிற்பம் போலவே இருக்கிறார். அவர் கூட வருவது யார்? உன்னிப்பாக கவனித்தார். சிவாச்சாரியாரால் எல்லாரையும் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. உடன் வருபவர்கள் அவரது மனைவியர் தமக்கை குந்தவை, அவருடன் வல்லவரையன் வந்தியத்தேவன், கூடவே ராஜேந்திர சோழன், சின்ன குந்தவை, அனிருத்தர், பழுவேட்டரையர், சம்புவரையர், மலையமான் மற்றும் பல சேனை தலைவர்கள், சேவகர்கள், தோழிகள். பேரரசன் ராஜராஜன் காலத்தில் அவன் பிறந்த நட்சத்திரமான சதயத்தை ஒட்டி வருடாவருடம் பிறந்த நாள் விழா ஒரு வார காலத்துக்கு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் சதய நட்சத்திர நாளன்று ராஜராஜனும் அவனுடைய குடும்பத்தினர்களும் நண்பர்களும் மற்றும் முக்கியமான சிற்றரசர்களும் இரவில் நடுநிசைக்கு பிறகு, ஊர் உறங்கிய பிறகு விடியும் வரை பெரிய கோவில் பிரகாரத்தில் உலாவரும் வழக்கம் இருந்து வந்தது என்பது ஒரு சிலரை தவிர யாருக்கும் தெரியாமல் இருந்தது. தான் கட்டிய கோவிலில் உற்றார் உறவினர் புடை சூழ வருவது ராஜராஜனுக்கு மிகவும் விருப்பமான செயலாக இருந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாத ரகசியம் என்னவென்றால், ராஜராஜன் இறந்த பின்னும் சோழ வம்சாவளி மறைந்த பின்னரும் அவர்கள் திருவுருவம் உலா வருவதை ராஜேந்திரன், குலோத்துங்கன் என்ற மற்ற மன்னர்கள் அனுபவபூர்வமாக கண்டும் கேட்டும் உணர்ந்தும் பங்கு பெற்றும் இருந்திருக்கிறார்கள். கோவிலில் பணிபுரியும் சிவாச்சாரியர்களுக்கு இந்த உலா பற்றி அரசவரசலாக தெரிந்திருந்தது. ஆனால் அவர்கள் யாருக்கும் இன்று சிவாச்சாரியாருக்கு வந்த தைரியம் வந்ததில்லை. ஆஹா, அதோ வருகிறது ராஜராஜன் உலா. சிவாச்சாரியார் ஒளிந்து கொண்டிருக்கும் நந்திக்கரையில் உலா வரத் தொடங்கியது. தான் கனவிலும் படத்திலும் பொன்னியின் செல்வன் கதையிலும் கண்டதை போலவே அவர்கள் இருந்தார்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இருவர் முகத்தில் தான் எத்தனை கம்பீரம்! அழகராணிகளின் நடையும் நாட்டியம் போலவே இருந்தது. ஒவ்வொரு சிலைக்கு அருகில் கூட்டம் வந்ததும் யாராவது ஒருவர் சிலை வடித்த வித்தை பற்றியும், யார் அதற்கு பிம்பமாக இருந்தார்கள் என்பதை பற்றியும் சொல்ல, மற்றவர்கள் அவற்றை கேட்டு மகிழ்வதும் அற்புதமான காட்சியாக இருந்தது. சிவாச்சாரியார் தன்னை மறந்து அவர்களை முழுவதுமாக ரசிக்க ஆரம்பித்து விட்டார். சிலைக்கு முன்னால் ராஜராஜன் அந்த சிலை போல நிற்பதும், சிலர் அவனை கேலி செய்வதும், ஆஹா ஆஹா என்று பாராட்டுவதும் காண்பதற்கு ரம்மியமாக இருந்தது. தான் பெற்ற பிறவிப் பயனை சிவாச்சாரியார் அந்த கணத்தில் அடைந்தார். திடீரென்று சிவாச்சாரியாருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. தன்னால் அவர்களை காண முடியும் என்றால் அவர்களும் அருகில் வந்தால் தன்னை கவனித்து விடுவார்களோ என்ற பயம் தோன்றியது. அவர் உடல் கிடுகிடுவென்று நடுங்கத் தொடங்கியது. அவர் பயந்ததே நடந்தது. உலா நந்தியை தாண்டும் போது சட்டென்று நின்றது. எதிரே வரும் உருவத்தை பார்த்து அவர் வேறு யாரும் இல்லை, கருவூர் தேவர், ராஜராஜ சோழனின் ஞானகுரு. அனைவரும் அவருக்கு தண்டனிட்டு வணக்கத்தை தெரிவித்தார்கள். தஞ்சை கோவிலை உருவாக்கியதில் அந்த சித்தரின் பங்கு தலையானது. அவரும் மன்னனையும் மற்றோரையும் வாழ்த்தினார். மன்னர் மன்னா, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் பதும மலர் ஒன்றை உனக்கு இன்று தருகிறேன். கோவில் குடமுழுக்கு செய்யும் போது இது போன்ற மலரை கொடுத்தேன். அதை கொண்டுதான் சிவபிரானுக்கு மருந்து செய்து அவரை பிரதிஷ்டை செய்தோம். இன்றும் இதன் மூலம் நமக்கு நற்கதி ஏற்பட போகிறது. இதை யார் மூலம் சிவனுக்கு சாற்றுவது என்று சென்ற முறை மாதிரி இப்பொழுதும் ஒரு சோதனை நடத்து. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள், நான் நாரதனும் அல்ல, இது ஞானப்பழமும் அல்ல. இடி இடி என்று சிரித்தார்.
அதன் மகிழ்ச்சியலை அனைவரையும் தொற்றிக் கொண்டது. அந்த சந்தோஷ வலையை அறுத்தறிந்தது அவரின் அடுத்த சொல். மன்னா, 1000 ஆண்டுக்கு ஒருவரை வருவது பதும மலர் மட்டுமல்ல, ஒரு மானிடனும் கூட. குருநாதர் அவர்களே, நான் முதலிலேயே அவரை கண்டுகொண்டேன். வந்தியத்தேவரே, நமது பெரிய நந்தி தேவரை சற்று விலகச் சொல். சிவாச்சாரியார் நம்முன் வரட்டும் என்றார் ராஜராஜர். சிவாச்சாரியார் நடுநடுங்கி விட்டார். தனக்கேன் இந்த விபரீத ஆசை வந்தது? இனி நம் கதி என்னாகுமோ என்று தயங்கி தயங்கி அவர்கள் முன் வந்து கண்மூடி கைகூப்பி நின்றார். அதற்குள் பெண்கள் வரிசையிலிருந்து செம்பியன் மாதேவியார் முன்னால் வந்து, கவலைப்படாதீர்கள் சிவாச்சாரியாரே, எம்பெருமானுக்கு தினமும் பூஜை செய்யும் உங்களை யாரும் ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள் என்றார். சிவாச்சாரியாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. அப்பொழுது வந்தியத்தேவன் குந்தவியின் காதில் ஏதோ ரகசியம் கூறுவது ராஜராஜன் கண்ணில் பட்டது. என்னக்கா, வந்தியத்தேவர் என்ன சொல்லுகிறார்? சத்தமாகத்தான் சொல்லட்டுமே, அனைவரும் கேட்போமே. வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, மன்னர் மன்னா, நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட சரியில்லை. இத்தனை பேர் இருக்க என்னை போய் நந்தியை நகர்த்தி சிவாச்சாரியை அழைத்து வர சொன்னீர்களே, இது நியாயமா? நந்திக்கு பக்கத்தில் வந்தாலே என் கால் வடவடவென்று ஆடுவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஏன் அப்படி? நந்தியிடம் இவர் என்ன வாழையாட்டினார்? சிரித்துக் கொண்டே கேட்டாள் வானதி. குந்தவி, நீயே சொல்லிவிடு. 1000 வருஷங்களாக நாம் கட்டிக்காத்த ரகசியம் இந்த சிவாச்சாரியாரால் உடையப் போகிறது, வந்தியத்தேவன் சொன்னான். அருண்மொழியும் அதற்கு மேலாக, அப்படி என்ன ரகசியமக்கா எனக்கு தெரியாமல்? சிதம்பரத்தை விட பெரியதாக இருக்கும் போல இருக்கே, சிரித்துக் கொண்டே கேட்டார். சொல்லுங்களத்தை, ராஜேந்திரனும் சின்ன குந்தவியும் கெஞ்சினார்கள். பெரியதாக ஒன்றுமில்லை தம்பி, எனக்கும் இவருக்கும் திருமணமான புதிதில் லங்கைக்கு 1 மாதம் போய்விட்டு வரலாம் என்று கோடிக்கரைக்கு வந்தோம். அங்கே குழகர் ஆலயத்துக்கு சென்று வந்தோம். அப்பொழுது இவர் என்னை பயமுறுத்துவதற்காக அங்கிருந்த நந்திக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். நான் பதறிப்போய் எல்லா இடத்திலும் தேடி காணாமல் கடைசியில் நந்தி தேவரை வேண்டிக் கொண்டு அவர் தலையில் கை வைத்தேன். நந்தி பகவான் என் வேண்டுகோளை கேட்டு பொத்தென்று கீழே விழுந்தார், இவரது கால் கட்டை விரல் மேலே. அப்போது இவர் அலறிய ஆந்தை அலறல் இன்றும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து இவர் நந்தி கிட்டேயே போக மாட்டார். அப்படி ஒரு பயம். அந்த பயத்தை போக்கத்தான் தஞ்சை கோவிலில் ஒரு பெரிய நந்தியை வைக்க சொன்னேன். அதுதான் திருமணமான புதில் வந்தியத்தேவர் கால் கட்டு போட்டுக் கொண்டு திரிந்தாரா? வானதியின் கேலி தொடர்ந்தது. அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். சிவாச்சாரியாருக்கும் இவர்களின் உரையாடலை கேட்டு 1000 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது போல் உணர்ந்தார். மன்னர் மன்னா, தங்கள் சதய திருநாள் விழா பற்றி கர்ண பரம்பரையாக கதை ஒன்று இருந்தது. ஆனால் யாருக்கும் அது உண்மையா என்று பார்க்க துணிவு இல்லை. இந்த மாலையிலிருந்து ஒரு அமானுஷ்ய குரல் நடுநிசையில் கோவிலுக்கு போ என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. இங்கு வந்து உங்கள் அனைவரையும் பார்த்த பிறகுதான் நான் பெற்ற பாக்கியம் புரிந்தது. சிவபெருமானை தொட்டு தடவி அபிஷேகம் செய்து அர்ச்சனை கூறி அலங்கரிக்கும் திருக்கரங்கள் அல்லவா தங்களுடையது. தங்களை காண்பதில் நாங்களும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்களும் எங்கள் உலாவில் கலந்து கொள்ளுங்கள் என்றார் ராஜராஜன். வராகி அம்மன் சிலை அருகே உலா வந்ததும் அனைவரிடத்தும் கூச்சல் கும்மாளம். இன்றைக்கு வந்தியத்தேவன் தான் முதலில் என்ற ராஜராஜனின் ஆலோசனையை வந்தியத்தேவன் மறுத்தார். முடியவே முடியாது, நான் சுவற்றில் முட்டிக் கொள்வதை நீங்கள் வேடிக்கை பார்த்து சிரிக்க வேண்டுமா என்று ஆவேசமாக மறுத்தார். சரி சரி, பெண்கள் முதலில் என்று குந்தவை சொன்னதும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அப்பாடா என்று வந்தியத்தேவன் பின்னால் ஓடிப்போனார். கருவூர் சாமிகளே, நீங்கள் சொன்னபடி போட்டி ஒன்று இங்கு வைப்போம். கண்ணை கட்டிக்கொண்டு கையில் பதும மலரை எடுத்துக்கொண்டு வராகி அம்மன் எதிரிலிருந்து பிரகாரத்தில் உள்ள 5 முழ பாதையில் அடிபிசகாமல் கோடியில் உள்ள துர்க்கை அம்மன் சிலை வரைக்கும் செல்ல வேண்டும். பாதை தவறி வந்தவர்கள் தோற்றவர்கள், வெற்றி பெற்றவருக்கு பதும மலர், சரியா என்று ராஜராஜன் வினவினார். அதற்கு பின் நடந்த கண்கட்டு வித்தையை காண கண் கோடி வேண்டும். எவ்வளவு பெரிய மனிதர்கள் சிறு குழந்தை போல நடந்து பாதை விலகி அனைவரின் சிரிப்புக்கும் ஆளாகும் போது சிவாச்சாரியார் தான் பெற்ற இப்பேற்றை எண்ணி புலகாங்கிதம் அடைந்தார். போட்டியில் யாரும் வெற்றி பெறவில்லை. ராஜராஜன் கடைசி வரையில் சரியாக வந்து கொண்டிருந்த போது வந்தியத்தேவன் கழுக்கென்று சிரித்ததால் தடுமாறி தோல்வியுற்றார். நான் போட்டியில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டுக்கொண்டு வந்தான். அப்பொழுதுதான் உலாவில் கலந்து கொண்ட ஆதித்த கரிகாலன். ஆஹா, வாருங்கள் அண்ணா, வாருங்கள். பல ஆண்டுகள் வராமல் இருந்த தாங்கள் இந்த ஆண்டு வரவில்லையோ என்று சற்று முன்தான் பேசிக் கொண்டிருந்தோம். தாங்கள் வந்து இந்த உலாவை பூர்த்தி செய்து விட்டீர்கள். மனதார வரவேற்றார் ராஜராஜன். இல்லை தம்பி, ஒவ்வொரு வருடமும் வர வேண்டும் என்று நான் நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு நினைவு தடுத்து விடுகிறது. இந்த தாமதமானாலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் என்றான் கரிகாலன். பதும மலரை வாங்கிக் கொண்டு கண்ணை கட்டிக்கொண்டு சிங்க நடை ஒட்டு நடந்தான் ஆதித்த கரிகாலன். பதங்கள் இம்மி பிசகவில்லை. நேராக வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்பு போல சரியாக இலக்கை அடைந்தார். அனைவரும் ஆகாகாரம் செய்தார்கள். எப்படி என்ன உங்களால் வெற்றி பெற முடிந்தது? ராஜராஜன் வினவினார். எல்லாம் என் தோழன் வந்தியத்தேவன் கொடுத்த உபாயம்தான். ஆனால் அவர் தோற்றுவிட்டாரே. அவனுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் தெரியும், எனக்கு ஜெயிக்க தெரியும். சரி சரி, நானே சொல்லிவிடுகிறேன். கரிகாலரிடம் துர்க்கை அம்மன் சிலைக்கு பின்னால் வீரபாண்டியன் ஒளிந்திருக்கிறான் என்று சொன்னேன். அவ்வளவுதான். நேரே சென்று கொன்று விட்டார். இல்லை இல்லை, வென்று விட்டார். அருமை அருமை என்று அனைவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பு அலை அருந்து விழுவதற்கு காரணமாக இருந்தது சிவாச்சாரியார் கேட்ட அடுத்த கேள்வி. நந்தினி வரவில்லையா என்று சிவாச்சாரியார் கேட்டதும் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் முகத்தில் இருந்த இனிமை மறைந்திருந்தது. சிவாச்சாரியார் தன் தவறை உணர்ந்து நடுநடுங்கி நின்றார். ஆதித்த கரிகாலன் கோபத்தோடு கேட்டார். சிவாச்சாரியாரே, யார் அந்த நந்தினி? அவளுக்கும் சோழகுலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் வரலாற்றை பேராசிரியர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற புத்தகம் மூலத்தான் தெரிந்து கொண்டேன். அதில் பொன்னியின் செல்வனா? யார் அவன்?
மன்னர் மன்னா, ராஜராஜ தேவருக்குத்தான் அப்படி ஒரு பெயரை சூட்டியிருந்தார் கல்கி அவர்கள். ஆஹா தம்பி, இதுவரை எனக்கு தெரியாமல் போயிற்றே. நானும் இனி உன்னை ஆசை தீர பொன்னியின் செல்வன் என்றே கூப்பிடப் போகிறேன், குந்தவி கூறினாள். அது சரி, நந்தினி யார்? ஆதித்த கரிகாலன் மீண்டும் வினவினான். அதில் தான் எங்களுக்கு பெரிய குழப்பம். அவள் வீரபாண்டியன் மகளா, இல்லை ஆதித்த கரிகாலன் காதலியா? என்ன சொன்னீர் சிவாச்சாரியாரே? ஆதித்த கரிகாலனை கட்டுப்படுத்த வந்தியத்தேவன் வரவேண்டியதாயிற்று. எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள், இனி நான் உங்கள் வரலாற்றுக்கு சம்பந்தமில்லாதவர் பற்றி பேச மாட்டேன், சிவாச்சாரியார் கதறினார். கருவூர் தேவர் பேச்சை மாற்றினார். அது சரி, பதுமமலர் ஆதித்தன் கையில் சேர்ந்திருக்கிறதே, அவர் என்ன செய்ய போகிறார்? அது சேர வேண்டிய இடம் சிவபெருமானின் திருவடிகள் தான் சுவாமிகளே, ஆதித்தன் உறுதியாக கூறினான். உலா மேலும் தொடர்ந்து அடுத்த மண்டபத்தை நோக்கி மெதுவாக சென்று கொண்டிருந்தது. கரிகாலன் மெல்ல மெல்ல பின்னால் வந்து சிவாச்சாரியார் அருகே வந்தார். அவர்கள் இருவரையும் மற்றவர்கள் கவனிக்கவில்லை. ஆதித்த கரிகாலன் சிவாச்சாரியரிடம், என் கோபத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். நந்தினி என்ற பெயரை கேட்டது மாதிரியும் இருக்கிறது, கேட்காதது மாதிரியும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் ஒரு பெண்ணை பற்றிய ரகசியம் தெரிந்திருக்கிறது. அதை என்னிடம் மறைக்கிறார்கள். அதுவும் என் நன்மைக்காகத்தான் இருக்கும். நான் அடிக்கடி அலறுகிறேன், கோபப்படுகிறேன், துடிக்கிறேன். அதற்கு காரணம் ஒரு பெண் என்பது புரிகிறது. அவள் யார்? அவள்தான் நந்தினியா? அரசே, எங்கள் யாருக்கும் புரியாத புதிர் தங்களின் திடீர் மறைவுதான். வானுலகை பார்க்கும் ஆசையினால் ஆதித்தன் அஸ்தமனத்தை அடைந்தான். உலகில் கலி என்னும் காரிருள் சூழ்ந்தது என்றுதான் புரிந்ததே தவிர அது எப்படி, யாரால், எங்கு, எவ்வாறு நடந்தது என்பது எங்கள் யாருக்கும் விளங்கவில்லை என்று தழுதழுத்த குரலில் சிவாச்சாரியார் கூறினார். சிவாச்சாரியாரே, இதுவரை யாருக்கும் தெரியாத, யாரிடமும் கூறாத எனது மரண முடிச்சை பற்றி உங்களிடம் மட்டும் சொல்லுகிறேன். யாருக்காவது தெரிந்தால்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். சிவாச்சாரியாரிடம் ஆதித்த கரிகாலன் தன் மரணத்தின் காரணத்தை கூறினார். அவ்வளவுதான். சிவாச்சாரியார் ஸ்தம்பித்து போய்விட்டார். அவரால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை. அப்படியே பிரகாரத்தில் சாய்ந்து விட்டார். ஆதித்தனும் மற்றவரும் உலாவில் தொடர்ந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு தான் இருகூறாய் பிரிந்தது போல இருந்தது. தானும் மனத்தை வானத்தில் பறப்பது போல் ஒரு உணர்வு. அப்படியே பறந்து தன் வீட்டுக்கு போனது போலவும் ஒரு நினைவு. அதே சமயம் அவர்கள் உலாவையும் அவரால் பார்க்க முடிந்தது. அந்த அரை மயக்க நிலையில் அவர் சற்று கண்ணசைந்து விழித்த போது அனைவரும் அவரை சுற்றி நிற்பதை உணர்ந்தார். ராஜராஜன் அவர் அருகில் வந்தார். சிவாச்சாரியாரே, இதுவரை இந்த கோவிலில் எல்லா இடங்களிலும் எங்கள் ஆசை தீர உலா வந்தோம். 1000 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மறைந்த பிறகு பார்க்க முடியாத இடம் என்றும் ஒன்று இங்கே உள்ளது. அதை பார்க்க தாங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று மும்முடி சோழன், ராஜகேசரி வர்மன், அருண்மொழிவர்மன் என்றெல்லாம் பெயர் பெற்ற ராஜராஜ சோழன் பணிவோடு வேண்டி நின்றார். ஆம் சிவாச்சாரியாரே, கர்ப்பகிரகத்தில் இருக்கும் சிவபெருமானை தரிசிக்க விரும்புகிறோம். 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் பதும மலரை அவர் காலடியில் வைத்தால்தான் எங்கள் கண்களுக்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்த சிவபெருமானின் காட்சி கிடைக்கும். அதை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். மற்ற இடங்களுக்கு செல்லும் உரிமை எங்களுக்கு உண்டு. ஆனால் கருவறையை திறந்து பதும மலரை வைக்கும் உரிமை உங்களுக்குத்தான் உண்டு. மன்னர் மன்னா, வாருங்கள், நீங்கள் கட்டிக்காத்த சிவபெருமானை உங்களுக்கு தரிசனப்படுத்துகிறேன். சிவாச்சாரியார் நெகிழ்ச்சியுடன் அனைவரையும் கருவறைக்கு அழைத்துச் சென்றார். அவரது இடுப்பில் கருவறையை திறக்கும் சாவி இருந்தது. 1000 ஆண்டுகளாக எங்களது தனியாத ஆசை இன்று நிறைவேறப் போகிறது, ராஜராஜன் கூறினார். சிவாச்சாரியார் இடுப்பிலிருந்த சாவியை எடுத்து கருவறை கோட்டை திறக்க முயன்றார். அவர் கை நடுங்கியது. அவரால் முடியவில்லை. மனம் துடித்தது. தினம் கருவறையை சாதாரணமாக திறக்கும் அவரால் அன்று திறக்க முடியவில்லை. மன்னா, நான் ஏன்? வார்த்தை வராமல் தடுமாறினார் சிவாச்சாரியார். நான் கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார் கருவூர் தேவர். மன்னா, சிவாச்சாரியாரின் கரங்களால் இனி கருவறை கதவை என்றுமே திறக்க முடியாது. அவர் வரும்போது மனிதராகத்தான் வந்தார். அவரிடம் கருவறை சாவியும் இருந்தது, இறைவனை அணுகும் உரிமையும் இருந்தது. ஆனால் அவர் எப்போது ஆதித்த கரிகாலன் வாயிலாக அந்த தேவ ரகசியத்தை கேட்டாரோ அப்போதே அவருடைய ஆத்மா அவருடைய உடலை விட்டு பிரிந்து விட்டது. இப்பொழுது நம் முன்னிற்பது அவருடைய ஆத்மாதான். இவரது உடலை ஏற்கனவே இவரது இல்லத்தில் சேர்த்து விட்டேன். இனி அவரும் உங்களுடன் செல்ல வேண்டியதுதான். நாம் இந்த சிவபெருமானை தரிசிக்க இயலாது. சிவபெருமான் பாதம் பணிய நமக்கு பதும மலர் வேண்டும், மானுடர் துணை வேண்டும். அதற்கு இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகும். அதுவரை உங்கள் உலா, ராஜராஜ சோழன் உலா தொடர்.